இருக்கு. வார்த்தைகளினால் ஆண்டவரை வருத்தப்படுத்த முடியுமா அப்படின்னா 100% முடியும். அப்ப இந்த வார்த்தை எப்படி ஆண்டவர் என்பது தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், வார்த்தைகளினாலே தேவனை இன்று ஜனங்கள் வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆவியானவர் எனக்கு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. வார்த்தையினால எப்படியா இயேசுவை நம்ம வருத்தப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் வார்த்தையாகத்தான் இருக்கிறார். ஆண்டவர் எப்படிதான் இருக்கிறாரு? அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார். வார்த்தையினாலே சகல ஜீவ சுவாசமுள்ள எல்லாவற்றையும் தேவன் நமக்கு படைத்து கொடுத்தார். வார்த்தையினாலே வியாதியை சுகமாக்கினார். வார்த்தையினாலே தண்ணீர் வர செய்தார். வார்த்தையினாலே மன்னாவை கொடுத்தார். வார்த்தையினாலே செங்கடலை பிளந்தார். வார்த்தைகளினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமீன் சொல்லுங்க. அதே வார்த்தையை உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்க. மனுஷன் தவிர வேற ஏதாவது வார்த்தை பேசுதா? மிருகம் பேசுதா? ஆடு மாடு கோழி பன்னி எது பேசுதா? பறவைகள் பேசுதா? இல்ல. ஆனா தேவனை போல பேசத்தக்க வார்த்தையை நமக்கு ஜீவ சுவாசத்தை ஊதும் போது ஜீவன் என்கிற பரிசுத்தாவியை உள்ள வைத்து நமக்கு வார்த்தையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். வார்த்தை கொண்டு நாமத்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தையை வைத்து இன்று நாம் பிழை செய்து தேவனை வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று ஆவியானவர் எனக்கு சொன்னார். ஆமென். இப்ப நாம இன்னைக்கு வார்த்தையினால தேவனை எங்கெங்கெல்லாம் வருத்தப்படுத்தி இருக்கோம். நீங்க கண்ணை மூடி பாருங்களேன். உங்களை ஒரு விஷயம் கண்ணை மூடுங்க. நாம வார்த்தையினால எத்தனை காரியங்களை தப்பு தப்பா பேசி இருப்போம். வார்த்தையினால எவ்வளவு பேரை காயப்படுத்தி இருப்போம். வார்த்தைகளினால எத்தனை மனிதரை கோபப்படுத்தி இருப்போம். வார்த்தைகளினால எத்தனை மனுஷனை குற்றப்படுத்தி இருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க. நீ செஞ்சது சரியில்லை, நீ செஞ்சது தப்பு, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். என்னைக்காவது நான் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோமா? அது மட்டும் வரவே வராது. நம்ம நினைப்பு நான் சரியில்லை. முதலாவது நான் சரியானால் என் ஜனம் சரியாகும், என் குடும்பம் சரியாகும், என் சந்ததி சரியாகும், என் பிள்ளைகள் சரியாவார்கள். யோபுக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் தேவனை ஆராதித்தா என் குடும்பம் சரியா ஆராதிக்கும் அவன் கற்பனை வச்சான். அவன் சிந்தனை சரி. இன்னைக்கு நாம சரியில்லை. நம்ம முதல்ல பார்க்கணும். நல்லவன் யாராவது இந்த பூமியில இருந்தானா சொல்லுங்க. இருக்கிறவங்க மட்டும் இல்லையே சொல்லுங்க. சரி, அப்ப நல்லவன் ஒருவனும் இல்ல. அப்ப எல்லாரும் யாராத்தான் இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்களேன். பாவியலிலே பிரதான பாவி. 13-14 நிருபங்களை எழுதி பல சபைகளை நிறுவி தேவனுக்காய் ரத்த சாட்சியாய் மரித்த பவுல்